Friends, welcome to my YouTube channel Code with Ajit. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா லிஸ்ட்டு பார்க்குறோம். சரியா? லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 அணை இருக்குது. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. சரியா? அதை வந்து நான் வந்து H3 ஹெட்டிங் டேக் 3ல் வந்து போட்டிருக்கேன். அது வந்து ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. சரியா? அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்து யூஎல்னி போட்டுட்டு அதுக்கு உள்ள லிஸ்ட்டு போடுறோம். அதுக்கு உள்ளே தான் லிஸ்ட்டு போடணும். இது வந்து ஷார்ட்கட்டாக 3 அணை எனக்கு வரதுக்காண்டி தான் LI*3 கொடுத்து என்டர் கொடுத்ததான் 3 அணை வந்துட்டு. அதில் வந்து நான் என்னது ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோன்னு போட்டிருக்கேன்னா அந்த சைடு பாருங்களேன் அவுட்புட்டில் அது வந்து டிஃபால்ட்டாக டிஸ்கில் வந்து லிஸ்ட்டாக ஆகியிருக்குது. சரியா? அது வந்து டிஃபால்ட்டாக டிஸ்க்கு. அதில் உள்ள டைப் எல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரியா? அதனால் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அடுத்த வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. சரியா? ஆர்டர் லிஸ்ட்டு போட்டாச்சு. ஆர்டர் லிஸ்ட்டை வந்து ஓஎல்னி போடுறோம். சரியா? ஓஎல்னி போட்டுட்டு அதுக்கு உள்ள திரும்பவும் லிஸ்ட்டு அதான் எல்ஐன்னு போடியும். எல்ஐ எனக்கு இதுலேயும் 3 அணை வேணுமோ அதான் LI*3ன்னு போட்டாச்சு. போட்டுக்கிட்டு இதுலேயும் வந்து என்னென்னாக்கி அதே தான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த சைடு அவுட்புட்டை பாருங்களாம் 1 2 3ன்னு இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாக 1 2 3ன்னு வரும். ஆர்டர்னா 1 2 3. இது வந்து ஆர்டராக இருக்கனால தான் இது ஆர்டர் லிஸ்ட்டு. அது வந்து அன்ஆர்டர், சும்மா ஒரு டிஸ்க்கு ஸ்கொயரு அந்த மாதிரியெல்லாம் வரும். சரியா? அடுத்த வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோன்னா டெஃபினிஷன் லிஸ்ட்டு. சரியா? டெஃபினிஷன் லிஸ்ட்டில் வந்து போட்டுக்கிட்டு அடுத்த அது எப்படி இருக்குன்னா டிஎல். சரியா? டிஎல்னு போட்டுட்டு டிடினாகி டெஃபினிஷன் டேம். சரியா? அதில் வந்து நான் HTMLன்னு டைப் பண்ணுறேன். அடுத்த வந்து டிடின்னு போடியும். அது வந்து என்னென்னா டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன். சரியா? அதில் வந்து நான் ஃபுல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து என்னென்னா HTML வந்து மார்ஜினோடு ஒட்டி இருக்குது. அதே அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இருக்குதுடா அது வந்து மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஓகேவா? அது பார்த்தாலே தெரியுதுல ஒரு டெஃபினிஷன் போல் இருக்குது. அடுத்தது இதில் கொஞ்சம் டேம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல அது பார்க்குறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் டைப்பு வந்து மொத்தம் 3 அணை உண்டு. ஸ்கொயரு, டிஸ்க்கு, சர்க்கிள். டிஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. ஸ்கொயர் போட்டது அங்கே அவுட்புட்டில் ஸ்கொயர் மாறுதா அது டிஸ்க்கு வந்து எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. சர்க்கிள் போடுறோம். சர்க்கிள் போட்டால் அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அடுத்து வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் பார்க்குறோம். சரியா? ஆர்டர் லிஸ்ட்லேயும் இதே போல் தான் டைப் உண்டு. அங்கே வந்து டைப் என்னென்னா ஏணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறேன். சரியா? 1 வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. 1 2 3. அடுத்து வந்து ஸ்டார்ட்னு கொடுக்கேன். ஸ்டார்ட்னு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் 5 கொடுக்குறேன். அப்போ 5 6 7ன்னு மாறுது. அடுத்த 10 கொடுக்குறேன். அப்போ 10 11 12ன்னு மாறுது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுலாம். அடுத்த வந்து ஸ்டார்ட் வந்து ஏணி கொடுத்துருக்கேன். ஏணி கொடுத்துட்டு அங்கே 10 இருக்கும். அதனால தான் JKLன்னு இருந்து. ஓகேவா? இங்கே 5 கொடுத்தனால தான் EFGன்னு இருந்து. அதே ஒன்று கொடுக்கலனா சும்மா ABCன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இது வந்து என்னன்னா ரோம லெட்டர் 1. சரியா? அது 1 2 3 வருது. அதான் எத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் எது கொடுக்கமோ அது தக்கன வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்த லிஸ்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டேக் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஓகே, பாய்.